இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு எக் புர்ஜி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 2, தக்காளி 4, சின்ன வெங்காயம் ஒரு 8 நம்பர், பூடு ஒரு 7 பல், தாளிக்க எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு அன்னாச்சி பூ இதழ், ஒரு கிராம்பு, மிளகாய் வத்தல் 2, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இந்த 4 தக்காளியை போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டோம். சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், சோம்பு, கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் 2 மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூடு பொடியாக நறுக்கினது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ தக்காளி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். தேவைப்பட்டால் நீங்கள் சிறிது மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அதில் காரம் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ மேக்ஸிமம் தக்காளி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை ஊற்றிக்கலாம். 2 முட்டை எடுத்துக்கிறோம். அதை அதில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறமா ஒரு 3 to 5 minutes நல்லா கொதிக்கட்டும். இப்போ சூப்பராக எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி பூரியோட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ சுவையான எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடான சப்பாத்தி பூரியோட இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாவ், இட்ஸ் ஸோ யம்மி. ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.